பெருவாய்மையுடைய தலைவன் அப்படின்னு வந்து இந்த சிவ ஆலயத்துக்கு பேர் வச்சிருக்கீங்க. இந்த சிவ ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன? இங்கே பெருவாழ்மை தலைவன் அதுலேயே சிறப்பே இருக்கு. பெருவாழ்மை தலைவன் மிக, அதாவது வாழ்மைக்கு எடுத்துக்காட்டா விளங்கக்கூடியதான். ஒரு எல்லா உயிர்களும் இப்படி வாழ்மைக்கு எடுத்துக்காட்டா வாழணும் தான், கொள்ளா நிறைய குருவர்ன்ற மாதிரி இங்கே வந்து அதான் சைவ முறையை கடைபிடிக்குது. இங்கே எந்த விதமான எல்லா விதமான தீய எண்ணங்களும் பலியிட்டுட்டு வாழ்மையை பொய் சொல்லாமல் வாழதான், நீதியோட நேர்மையோட வாழதான் இங்களுடைய தன்மை. இந்த இறைவனை வழிபட்டால் அந்த எண்ணங்கள் வர மக்களுக்கு உருவாயிடும். அவங்க உண்மையிலே நிறைய போய் சொல்லிட்டு நிறைய தவறான வழிபட்டாங்கன்னா இங்கே வந்து போகிறவங்க 100% பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நாளில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனம் மாறி சிவ வழிபாட்டில் வந்துடுறாங்க. 4 பேருக்கு உதவி பண்ணுறாங்க, நல்ல எண்ணங்களோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதான் இந்த கோவிலோட சிறப்பு. இங்கே எல்லா வழியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, திருமண தடை, இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைக்காக வராங்க. அவங்களுடைய பிரச்சனை எல்லாமே ஒரு 90 நாட்களில் சரியாயிடுது. ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒரு சிறப்பு வழிபாடு உண்டு. சில இடத்துல வந்து இந்த சிவப்பு மிளகாய் அரைப்பாங்க, மஞ்சள் துணி கட்டுவாங்க, கோயிலில் பழங்கள் வைப்பாங்க. அது மாதிரி இந்த ஆலயத்திற்குன்னு அது சிறப்பு வழிபாடு ஏதாவது இருக்கா? சிறப்பு வழிபாடு இங்கே பெரிய அளவில் ஒரு சிறப்பு வழிபாடு. இங்கே வந்து வட இந்தியா மாதிரி அவங்க கையாலே பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், தேன் அபிஷேகம், அவங்களுக்கு வஸ்திரம், சாமிக்கு வஸ்திரம் செலுத்துது, திருவமுது கொடுக்குது, இந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே வந்து எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் வராங்க. இஸ்லாத்தும் வராங்க, கிறிஸ்துவர்களும் வராங்க. எல்லாமே வந்து அவங்க வழிபாட்டை இங்கே பண்ணுறாங்க. இங்கே வந்து அந்த விதிமுறையே கிடையாது. நீங்கள் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இப்படி செய்யணும். அன்பு மட்டும்தான் நேசிக்கிறார் பரம்பொருள். அந்த வகையில் இந்த கோயிலோட சிறப்பே அவங்கவுங்க கையால் அபிஷேகம் பண்ணலாம், அவங்க கையால் சாமி கட்டி பிடிச்சி ஆற தழுவி பிரார்த்தனை பண்ணலாம், அவங்க கையாலே எல்லாமே செய்யலாம். இங்கே வந்து தங்கு தடை எதுவும் கிடையாது. அதான் அந்த கோயிலோட சிறப்பு. நால்வர் மடம் பேர் வச்சிருக்கீங்க, என்ன காரணம் நால்வர் மடத்துக்கு? நால்வர் மடன்றதுக்கு காரணம் என்னென்னா ஒரு பெருசாக எதுவும் கிடையாது. ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர், மணிவாசகர் இவங்க தான் வந்து இந்த உலகத்தை வந்து வழிகாட்டு. இந்த கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல, ஒரு 4 பேருக்கு பயந்து நடக்கண்டா, 4 பேர் சொல்கிற மாதிரி கேட்டு நடுறா அப்படின்வாங்களே, அந்த 4 பேர் இவங்க தான். அந்த வழியில் பார்த்தோன்னா இந்த 4 பேர் தான் இப்போ இந்த உலகத்தை திருத்தத்துக்கே வந்தாங்க. உலகத்து உயிர்கள் எல்லாம் சிறப்பாக வாழறதுக்காக இந்த 4 பேர் தான் பரமலட்ச. அவங்களுடைய அடிப்படையில் எல்லாரும் நல்லா இருந்தா அவங்களுடைய 4 பேரை வச்சிருக்கிறோம். எல்லாரும் இன்புட்டு இருக்க. அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனாகிய அருள்மிகு மகா சத்திய நாதேஸ்வரர் திருக்கோவில். இந்த திருக்கோவில் இந்த இடத்துல உருவாக என்ன காரணம்? முதல்ல நீங்க யாரு? அடியன் வந்து இங்கே இதான் பூர்வீக கிராமம். இங்கே தான் பிறந்து விளைந்தது. சாதாரண விவசாய குடும்பம் தான். இறைவன் வந்து சிவன் மேலே நிறைய பற்று ஆகிட்டு நம்ம சிவ வழிபாட்டிலே இருந்தோம். அதன் எதிரொலியாக வந்து சாமியே வந்து ஒரு மின்னல் மாதிரி தோன்றி இங்கே வந்து அமர்ந்தார். அப்புறம் அந்த இடத்தை நாங்கள் ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணி இதுக்கு யார் உரிமையாளர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போனோம். அதை கேட்ட பிறகு அப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லி அதை இந்த இடத்த இறைவனுக்கு விட சொல்லி அப்புறம் கோயிலுக்கு இடம் விட்டாங்க. இடம் விட்ட பிறகு இதில் வந்து அந்த திருக்கோயில் வந்து சாமி அமைஞ்சுதான். ஒரு 6 மாதம் கழிச்சு அம்பாள் வந்து வான ரீதியாக வந்து இங்கே வந்து அமர்ந்தாங்க. அவங்க அமர்ந்த அந்த இடத்துல தான் அந்த திருமேனியை செஞ்சுட்டு வந்து நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து சும்மா இன்னைக்கு நேற்று கோவில் இல்லை, ஆனால் புராதன கால கோவில் தான். இது வந்து தொழில்துறை ஆராய்ச்சி கூட ஏற்கனவே ஒரு முறை வந்து ஒருத்தர் சொல்லிட்டு போனார். இது வந்து ரொம்ப பஞ்சபாண்டவர் காலத்துல இங்கே கோவில் இருந்ததா எழுதி இருக்கு. இதுக்கான சான்றுகள் இருக்கு. இந்த கோவிலோட இடம் ஒரு 50 ஏக்கர் கிட்ட இருக்கு. இது சுற்றி உள்ள இப்போ கிராமம் மாறி போச்சு. அதனால வந்து இப்போ இந்த இடம் மட்டும்தான். இங்கே ஏற்கனவே சிவாலயம் இருந்தது தான், சிவா இருந்தது தான். அதனால வந்து அங்கே அவரே அமர்ந்திருக்கார். அது நாங்கள் வந்து எல்லாம் ஒரு இளைஞர்கள் ஒரு அறக்கட்டளை ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பித்து, சரி எப்படி நம்ம கோவில் தனிப்பட்ட முறையில் ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அந்த அறக்கட்டளையின் மூலயமா இப்போ இந்த சிவாலயம் இயங்கிட்டு வருது. இந்த சிவாலயம் வந்து இது சுயம்புலிங்கமா இல்லை நீங்க வச்சிருக்கீங்க? இல்லை, சுயம்புலிங்கம் இருந்ததுதான் பழுது அடைஞ்சிருச்சு. அதெல்லாம் நீக்கிட்டு இப்போ புதிய லிங்கமாக தான் வச்சிருக்கிறோம். இங்க வந்து வேள்விகள் மாதிரி பரிகாரத்திற்கு அந்த திருமண தடை நீங்கிறதுக்கு, செல்வ செழிப்பு வளர்றது, இல்லை பில்லி சுனியம் போறதுக்கு, இதுக்கு வந்து நீங்க ஏதாவது வேள்விகள் பண்றீங்களா? வேள்விகள் செய்து அவங்களுடைய வினைக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து வேள்விகள்லாம் செஞ்சு கொடுக்குறோம். அவங்க எல்லா பொருளும் வாங்கி கொடுக்குறோம். இங்கே சிறப்பான வேள்வி செஞ்சு சிறப்பாக கொடுக்குது.
ஒவ்வொரு வேள்விக்கும் ஒரு பேர் இருக்கு. நீங்க பண்ற வேள்விக்கு என்ன மாதிரியான வேள்விகள் பண்றீங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வேள்வி. இல்ல வேள்விகளில் பேர் சொல்ல முடியுமா? வேள்விகள் பேர் ஒன்றும் அவ்வளோ நம்ம இது பண்ணுறதில்ல. ம். இந்த புத்திர பாகத்துக்கு புத்திரகாமேஸ்வர வேள்வி அந்த மாதிரி பண்ணுறோம். அவங்களுக்கு என்ன இருக்குதோ அதை நாங்கள் வந்து நீ இந்த மாதிரி பொருள் வாங்கி வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் கிட்டும், இல்லை திருமண தடை நீங்கும், இந்த மாதிரி பிலிசுனியை வளர்ந்து போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்று அவங்களுக்கு வேலை பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறவங்க யாராவது பயன்பெற்றவங்க எந்த மாதிரியான பலன் அடைஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க? நிறைய பேர் இருக்காங்க. இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க, வெளியிலேருந்து வராங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு 90 நாளில் திருப்பி கரு நின்றுடும். அதுக்கான பதிகள் தான் கொடுப்போம். நாங்கள் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் செய்யறது கிடையாது. இதை பண்ணிடுறோம் அதை பண்ணிடுறோம், நாங்கள் அதை பண்ணாதான் இந்த மாதிரி ஆயிடுது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 4 திருப்பதிகளை கொடுக்குறோம் நாங்கள். இந்த பதிகத்தை நீங்கள் படிங்க, இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்க, இந்த மாதிரி வீட்டில் தீபம் போடுங்க, தீபம் போட்டு காலை மாலை 2 வேளை இந்த பதிகத்தை படிங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த வீட்டில் போயிட்டு அவங்களுக்கு பூஜை பண்ணி கொடுத்துட்டு வரோம். நாங்கள் இந்த மாதிரி வீட்டில் போயிட்டு ஒரு வேலி மாதிரி பண்ணி பூஜை பண்ணி கொடுத்துட்டு வரோம். கொடுத்துட்டு வந்த பிறகு அவங்க இந்த வீர வழிபாட்டில் இறங்கி அந்த பதிகங்களை படித்தாலும் 90 நாளில் இது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. இதில் ஐயப்பாடே கிடையாது. 100% 90வது நாள் அவங்களுக்கு கரு நின்று அவங்க குழந்தை பெற்றவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இங்கே. அது மாதிரி திருமண தடை நீங்கி 1 வாரம் 2 வாரத்துல எவ்வளவு திருமண தடை நீங்க இருக்கு, 1 மாசத்துல நீங்க இருக்கு, 6 மாசத்துல நீங்க இருக்கு. ஆனா இங்க வந்தா கட்டாயம் 100% அந்த பிரச்சனைகள் நீங்கி அவங்க வாழ்றாங்க. அது மட்டும் உறுதி தின்னும். ஆன்மீகத்துல ஆண் பெண் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உடலுறவு கொள்வதால் அவர்களுக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறக்கிறது என்ற ஒரு உண்மை இருக்கு. அது உண்மையா பொய்யா? இருக்கு, உண்மைதான். இரவு வந்து அதாவது வந்து அந்த பெண் வந்து வீடு தூரம் போன நாள்ல இருந்து 6வது நாளை கணக்கு எடுத்துக்கணும். 6வது நாள் கணக்கு எடுத்துட்டு 6, 8, 10, 12, 14, 16 இந்த நாட்கள்ல அவங்க இரவு வந்து 12லேருந்து 1 மணி வரைக்கும், 4 மணிலேருந்து விடியற்காலை 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உடல் வச்சுட்டா கட்டாயம் ஆண் குழந்தை பிறகுன்றது அது சாஸ்திர, அதாவது சித்தர்கள் குறிப்பிலே உண்டு. சித்தாவில் பெண் குழந்தைக்கு அது மாதிரி ஏதாவது ஃபார்முலா இருக்கு. பெண் குழந்தை வேணும் அப்படின்னாக்கா 5, 7, 9, 11, 13, 15 இந்த நாட்கள்ல இதே நேரத்தில் உடலுறவு வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா பெண் குழந்தை பிறக்கும். இந்த ஆத்மாக்கள், கெட்ட ஆத்மாக்கள், துர்மாத்மாக்கள் ஒரு பெண் மேலேயோ ஒரு ஆண் மேலேயோ போயிட்டா அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில வந்து மன நிம்மதியா வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. அது உண்மையா? உண்மைதான். கெட்ட துராத்மாக்கள்லாம் வந்து உட்கார்றதுலாம் உண்மைதான். ஏன்னா நம்ம மனத்திலே நிறைய பேருக்கு அந்த துராத்மாக்கள் வந்துட்டு இங்க ஒரே ரொம்ப அட்டகாசம் பண்ணோம். அதை ஒரு மணி நேரத்தில் அதை நிலை நிறுத்தி அதை வந்து அந்த கெட்ட துராத்மாக்களை வெளியேற்றிட்டு அவங்கள திருப்பி வந்து புதுசாக அவங்கள அனுப்பி விடுறோம். பெண்கள் வந்து இரவு நேரத்துல வந்து மல்லிகைப்பூ வச்சா அவங்களுக்கு வந்து அமானுஷ்யமான பிரச்சனைகள் வரும்னு சொல்றாங்க. அது உண்மையா? அது அப்படி இல்லை. அந்த காலத்துல கூட இதை சொல்ல வரல. அந்த மல்லிகை பூவில் இருக்கிற மனம் வந்து கட்டாயம் வந்து மூச்சு திணறலை ஏற்படுத்தும். அந்த சுவாச கோளாறு ஏற்படும். இது விஞ்ஞான ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க, சித்தாவிலையும் சொல்லியிருக்காங்க. அது அமானி சக்தி அதெல்லாம் வந்து எது கிடையாது. இவங்களுக்கு அந்த சுவாச கோளாறு ஏற்பட்டோன்னே ஒரு பெருமை ஏற்படுது. அதை தான் அந்த அமானி சக்தின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ஆலயம் கரெக்டா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? இது வந்து சொல்லணும்னா இது ஒரு சிறப்பே இருக்குது. இது வந்து இந்த ஊருக்கு பேரே வந்து முதல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி காட்டுத்தும்பூர்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு உய்யக்கொண்டான் சோழவரம் ராஜராஜ சோழன் காலத்துல வந்த பிறகு அவர் பேர்ல இது ஆரம்பிச்சது. அவரே இந்த ஊருக்கு நிதி கொடுத்து அவரே இந்த ஊருக்கு பேர் வைக்க சொல்றாரு. அப்போ அந்த ஆழ்வாளர்கள் அறிஞர்கள்லாம் சேர்ந்து இறைவன் அந்த ராஜராஜ சோழன் இந்த ஊரை கொடுத்ததுனால உய்யக்கொண்டான் சோழவரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ வந்து அது மாதிரி இப்போ சோழவரமா நிற்கிது. இங்கே இது வந்து எங்கே இருக்கு அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பக்கம் வட்டம் சோழவரம் கிராமம், பருவதமலை அடிவாரம் சோழவரம் கிராமம்.